ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லேப்டாப் ஸ்டாக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன லேப்டாப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ ஸோ டெல் இருக்குது, ஹெச்பி இருக்குது, ஏசூஸ் இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸோட லேப்டாப்ஸ் வந்திருக்கு. என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரிஜினல் அடாப்டர் வந்துடுங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்துடும் எல்லாத்துக்குமே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், பாக்ஸ் எல்லாம் வராது, லேப்டாப்ஸு அண்டு சார்ஜர் வந்துடும். ஓகேங்களா? அதுதான் பொதுவான ஒரு விஷயம் லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும். என்னென்ன மாடல் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். ஒரு ப்ரீஃபாக என்னென்ன மாடலு, அதோட கான்ஃபிகரேஷன், என்னென்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிடியூட் 7490. இது பிஸ்னஸ் சீரீஸ் லேப்டாப்பு, i7 ப்ராசரு, 8th ஜென்ரேஷன் இது. ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் சீரீஸு. ஸோ பில்ட் குவாலிட்டிலாம் நல்ல டாப்பில் இருக்கும். ஸோ இது வித் இன்டெல் i7 ப்ராசர், 8th ஜென்ரேஷன், 16 GB ரேமு, 256 GB SSDயோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 14 inch டிஸ்பிளேயோட வந்துடும். ஸோ லைட் வெயிட் லேப்டாப்பு. ஸோ நீங்களே பார்க்கலாம், 180 டிகிரி இதை பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஸ்டியோட வரும். i7 ப்ராசஸர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் வருவோம். நெக்ஸ்ட்டும் டெல் தான். டெல்லில் i5 8th ஜென்ரேஷன். இது 15.6 inch டிஸ்பிளேயோட வரும். ஸோ நம்பர் பேடும் உங்களுக்கு வந்துடும் கீபோர்டில். ஸோ நம்பர் பேட் இருக்கிறதுனால பில்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் கூட இந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் i5 8th ஜென்ரேஷன் ப்ராசரு, 16 GB ரேம் இருக்குது, 256 GB SSDயோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லேப்டாப் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ASUS விவோ புக்கு. ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் i5 12th ஜென்ரேஷன் ஹெச் ப்ராசர் வந்துடும். 12 core 16 thread இருக்குது. இதில் 16 GB ரேம் இருக்குது, 512 GB SSDயோட வந்துடும் இதில். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸரு, அதே நேரத்தில் இது OLED டிஸ்பிளே, 2.8K ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மூவிஸ்க்கு பார்க்குறதா இருந்தால், இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறவராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹை பர்ஃபார்மிங் ப்ராசஸர். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிடியூட் 5591 மாடல். இது இன்டெல் i7ல் 8th ஜென்ரேஷன் ஹெச் ப்ராசர், ஹை பர்ஃபார்மிங் ப்ராசரு, 6 core 12 thread வந்துடும் இதில். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது 15.6 inch டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட வந்துடும். அதே மாதிரி பில்லிங் பண்ணுறவங்களுக்கு நம்பர் பேடெலாம் இங்கேயே இருக்குது. ஸோ நிறைய டைப் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹெச் ப்ராசர் லேப்டாப் இது, i7 6 core 12 thread வந்துடும். ஸோ விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறவங்களுக்கு அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸு 24,000 கொடுத்துட்ருக்கோம். கான்ஃபிகரேஷன் i7 8th ஜென், 16 GB ரேம், 256 GB SSDயோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது லைனில் போயிடலாம். ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவோ திங்க்பேட் பிஸ்னஸ் சீரீஸ் லேப்டாப்பு, T சீரீஸ். ஸோ இதோட ப்ராசர் சொல்கிறேன். ப்ராசர் பார்த்தீங்கன்னா Ryzen 5 4000 சீரீஸ் வந்துடும். ஸோ 4000 சீரீஸ்லேயே 6 core 12 thread இருக்குது, நல்லா பர்ஃபார்மிங் ப்ராசரு. ஸோ ப்ராசர் பேர் Ryzen 5 Pro 4650Uன்னு வித் ரேடியன் கிராஃபிக்ஸோட வந்துடும். அது பார்த்தீங்கன்னா 512 MB கிராஃபிக் கார்டோட வரும், டெடிகேட்டட் கிராஃபிக்கோட வரும். ஸோ இதோட மெமரி 16 GB மெமரி இருக்குது. SSD 256 GB SSDயோட வந்துடும் இந்த லேப்டாப். சாம்சங்கோடது இருக்கும். ஸோ இது 14 inch. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது இதில். ஸோ டைப் பண்ணுறதுக்கு அந்த திங்க்பேடோட கீபோர்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ பில்லிங் பர்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 கோர்ஸ் இருக்கிறதுனால எந்த லேகும் இருக்காது. எல்லாம் இது சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகும் இந்த லேப்டாப்பில். ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 கொடுத்துட்ருக்கோம் இந்த லேப்டாப்போட ப்ரைஸு. ஸோ அடுத்தது ஒரு கேமிங் லேப்டாப்பு ஹெச்பிலேருந்து. ஸோ இதில் Ryzen 5 3000 சீரீஸ் ப்ராசஸர் இருக்குது. ஸோ கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா GTX 1650 கிராஃபிக் கார்டோடு வந்துடும் இந்த லேப்டாப்பு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே. ஸோ CPU பார்த்தீங்கன்னா Ryzen 5 3550Hன்னு சொல்லிட்டு 16 GB ரேம் இருக்குது இதில். SSD 256 GB SSD இருக்குது. அதுக்கப்புறம் 1 TB HDDயும் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி GTX 1650 கிராஃபிக் கார்டு 4 GB இருக்குது. ப்ளஸ்ஸு ரேடியான் இன்டகிரேட்டட் வேகா 8 கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா அது டெடிகேட்டட் மெமரி 2 GBயோட இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 கிராஃபிக் கார்டு இருக்குது இதுலேயே. ஸோ இதோட டிஸ்பிளே சைஸு 15.6 inches டிஸ்பிளேயோட இருக்குது. ஸோ டிஸ்பிளேல ஸ்லைட் மார்க்கிங்ஸ் இருக்குது, ஒயிட் மார்க்கிங்ஸ். நீங்கள் டார்க் மோட் போட்டிங்கன்னா அது தெரியாது. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸு 24,000 கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கேமிங்கோட. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ASUS லேப்டாப் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பு i5 ப்ராசஸரோட வந்துடும். i5ல 11th ஜென்ரேஷன் ப்ராசஸரு. வெரி நீட் கண்டிஷனில் இருக்குது இந்த லேப்டாப்பு. ஸோ i5 11th ஜென்ரேஷன். ஸோ 8 GB ரேம்லேயும் இருக்குது, 16 GB அப்கிரேட் பண்ணி இது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் SSD பார்த்தீங்கன்னா 512 GB SSDயோட வரும். ஸோ 16 GB ரேமு 512 GB SSDயோட. அதே மாதிரி ஐரிஸ் இன்டகிரேட்டட் ப்ராசஸர் கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ 15.6 inch டிஸ்பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் பேட் வந்துடும். ஸோ பில்லிங் பர்பஸ்க்கு எம்எஸ் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 26,000 கொடுத்துட்ருக்கோம் i5 11th ஜென்ரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ, உங்களோட பட்ஜெட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேப்டாப் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ சென்னையில் இருக்கிற கஸ்டமர் நேரில் வந்து நீங்கள் பைசா கொடுத்து வாங்கிட்டு போகலாம். இல்லை கொரியரில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அக்ராஸ் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். எந்த லேப்டாப் உங்களுக்கு தேவையோ நீங்கள் சொல்லலாமே எங்களுக்கு. அதுக்குண்டான பிக்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு உங்களுக்கு 2 to 3 days 2 daysக்குள்ளே வந்துடும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வெளியே நீங்கள் கர்நாடகா இல்லை கேரளா அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் 2 to 3 days ஆகும். அண்ட் நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு 5 days வரைக்கும் டெலிவரி பீரியட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற கொரியர் பார்ட்னர், எந்த கொரியர் பார்ட்னர் உங்களுக்கு ஈஸியாக கொரியர் பண்ணுறாங்களோ அந்த கொரியர் பார்ட்னர் வழியாகவே நம்ம இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு டைம் கிடைக்கும் போது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய்.